அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம்ஸ் டு வாஹிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் அகர் வச்சு ஒரு சூப்பரான ஜெல்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சூப்பரான ஜெல்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி வாங்கி வச்சுருக்கேன். அதை இது போல் பீஸஸாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இதனால் நம்மளுக்கு அது அடுப்பில் ரொம்ப ஈஸியாகவே கரைஞ்சிடும். இப்போது மிக்சர் ஜாரில் ஒரு தேங்காய், அதாவது முழு தேங்காயை எடுத்து அதை அரைச்சி 2 பாலாக, அதாவது தலைப்பாலாவும் தண்ணி பாலாவும் 2 பாலாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஜெல்லி மேக் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு பால், அதாவது தலைப்பால்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி பால். இதை வச்சு தான் நம்ம ஜெல்லியை வந்துட்டு அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம 2வது எடுத்த பாலையும் சோக் பண்ணி வச்ச கடல் பாசியையும் சேர்த்து இது போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் பால் எடுத்திருக்கோம். அதுக்கு 150 கிராம் ரொம்பவே கரெக்டாகவே இருக்கும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் சேர்த்து இப்போ நம்ம அடுப்புலேருந்து இதை இறக்கி ஏற்கனவே தயாராக வச்சுருக்கக்கூடிய தழைப்பாலையும் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் ஊற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா 1/2 ஹவர்லேயே ரெடி ஆயிரும். வெளியில் இருந்தால் மேக்ஸிமம் 2 hours ஆகும். எனக்கு இது மாதிரி ரவுண்ட் பிளேட்டில் 2 பிளேட்டும் ஒரு சின்ன கப்லேயும் கிடச்சது. பாருங்கள், நம்ம ஊற்றுறப்பவே அது லைட்டாக ஜெல்லியாக மாற ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கேசரி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நிறையா சேர்த்திங்க அப்படின்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கேசரி பவுடரை ரொம்பவே கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. எனக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஜெல்லி கிடச்சிருக்குது. இது ரெடி ஆனதுக்கப்புறமா இது போல் நைஃப் வச்சு கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே எம்மியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல் என்னோடய குழந்தைக்கு இந்த டிஷ்ஷுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்கள் குழந்தைங்களும் இதை கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.